இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் மரணத்து சாத்தானின் தலை நசுக்கும். அவர் ரத்தத்தால் பாவ கரைகளிலும் உந்தன் வியாதி வேதனையும் ஒழிய நீயும் சாந்தத்தில் நின்று விடுதலை அடைய. சிலுவையில் ஜெயித்தார் யாவையும், சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். ஏழை மனவுருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. மாயை உலகம் அதையோ நம்பாதே, மணமக்கள் மனமும் மாறி போகுமே. நித்திய தேவனை நேசித்தால் இப்போதே நிச்சயம் சந்தோஷம் பெற்று நீ மகிழ. நம்பிக்கையோடு வந்திடுவார், நம்பிக்கையோடு வந்திடுவார். ஏழை மனவுருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. இன்னமும் தாமதம் உனக்கே மகனே, இன்று இயேசுவண்டை எழுந்து வராயோ. இந்த உலகம் தர கூட சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்து நிற்கிறாரே. அண்ணலே சொன்னை அழைக்கிறாரே, அண்ணலே சொன்னை அழைக்கிறாரே. ஏழை மனவுருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. மாயை உலகம் அதையோ நம்பாதே, மணமக்கள் மனமும் மாறி போகுமே. நித்திய தேவனை நேசித்தால் இப்போதே நிச்சயம் சந்தோஷம் பெற்று நீ மகிழ. நம்பிக்கையோடு வந்திடுவார், நம்பிக்கையோடு வந்திடுவார். ஏழை மனவுருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. இன்னமும் தாமதம் உனக்கே மகனே, இன்று இயேசுவண்டை எழுந்து வராயோ. இந்த உலகம் தர கூட சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்து நிற்கிறாரே. அண்ணலே சொன்னை அழைக்கிறாரே, அண்ணலே சொன்னை அழைக்கிறாரே. ஏழை மனவுருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. Hallelujah. தொடர்ந்து 14வது மலையாள பாடலை பாடுவோம்.
പ്രാർത്ഥനയ്ക്കുത്തരം നൽകുന്ന ദൈവം കാര്യങ്ങളെല്ലാം നീക്കുമെൻ ദൈവം കാര്യങ്ങൾ ചെയ്യുവാൻ നടത്തിടുന്നവനാം യേശുവത്രേ ആശ്രയമെന്നും കാര്യങ്ങൾ ചെയ്യുവാൻ നടത്തിടുന്നവനാം യേശുവത്രേ ആശ്രയമെന്നും പാപമാം ചേറ്റുന്ന കാലനാളേരം കാൽവരി സ്നേഹത്താൽ എന്നെ ഉയർത്തി പാപമാം ചേറ്റുന്ന കാലനാളേരം കാൽവരി സ്നേഹത്താൽ എന്നെ ഉയർത്തി സുസ്ഥിരമായി Now
Hallelujah. We will finally sing Tamil hymn number 8. முடிவாக 8வது தமிழ் பாடலை நாம் எல்லோரும் பாடுவோம். எழுப்புதல் காலங்கள் நிறைவேறவே தேவ ஆவியில் இறங்கிடுவே எழுப்புதல் காலங்கள் நிறைவேறவே வல்லமையால் நிரப்ப மரங்களால் நிறைக்க பலத்துடன் வந்திடுவே தூய ஆவியே வல்லமையால் நிரப்ப மரங்களால் நிறைக்க பலத்துடன் வந்திடுவே தூய ஆவியே அகில
கிருபமாகிட மகிழ செய்வே மனவாளன் இயேசுவே மகிமையின் சந்நிதம் மனமொழி எம்மையும் திராயத்தம் செய்வே மனவாளன் இயேசுவே மகிமையின் சந்நிதம் மனமொழி எம்மையும் திராயத்தம் செய்வே அக்கினி அபிஷேகம் ஊற்றும் தேவா அடிமை நோக்கமற்ற ஊழியம் செய்வே அக்கினி அபிஷேகம் ஊற்றும் தேவா அடிமை நோக்கமற்ற ஊழியம் செய்வே ஆரணரே சுபுலம் மாறிட புரணம தேவாதி ஒளிவேரப்பா ஆரணரே சுபுலம் மாறிட புரணம தேவாதி ஒளிவேரப்பா அக்கினி அபிஷேகம் ஊற்றும் தேவா அடிமை நோக்கமற்ற ஊழியம் செய்வே அக்கினி அபிஷேகம் ஊற்றும் தேவா அடிமை நோக்கமற்ற ஊழியம் செய்வே ஆரணரே சுபுலம் மாறிட புரணம தேவாதி ஒளிவேரப்பா ஆரணரே சுபுலம் மாறிட புரணம தேவாதி ஒளிவேரப்பா அக்கினி அபிஷேகம் ஊற்றும் தேவா அடிமை நோக்கமற்ற ஊழியம் செய்வே அக்கினி அபிஷேகம் ஊற்றும் தேவா அடிமை நோக்கமற்ற ஊழியம் செய்வே ஆரணரே சுபுலம் மாறிட புரணம தேவாதி ஒளிவேரப்பா 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 ஆரணரே சுபுலம் மாறிட புரணம தேவாதி ஒளிவேரப்பா. This morning, the Lord is here with His life. இந்த காலைவேளையில ஆண்டவர் தம்முடைய ஜீவனோடு கூட நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். A mighty anointing through the Spirit of God, the Spirit of life. தேவனுடைய ஆவியினால் ஒரு பலத்த அபிஷேகம் அது நமக்குள்ள ஒரு ஜீவனுள்ள ஆவியை நமக்கு கொண்டு வரும். The Holy Spirit is going to fill you with His life and you are going to rise up in victory. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தம்முடைய ஜீவனால் நிரப்புவார். அப்பொழுது நீங்கள் ஒரு ஜீவன் அடைந்து ஒரு வல்லமையினால் நீங்கள் எழும்புவீர்கள். You are going to rise up with a victorious life. நீங்கள் ஒரு ஜெய ஜீவியத்தோடு நீங்கள் எழும்புவீர்கள். That is the life He is sending into you right now through the anointing for those who believe. இதை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஜீவனை இப்பொழுது தருகிறார். Don't worry about the death. Repent and the Lord will forgive you. உங்களுடைய அந்த மரணத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதற்காக நீங்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புங்கள், அது போதும். The Lord will send an anointing to overcome all things. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு அபிஷேகத்தை அனுப்பி எல்லாவற்றையும் மேற்கொள்ள உதவி செய்வார். You are going to overcome sin. நீங்கள் பாவத்தை You மேற்கொள்வீர்கள். will overcome the world. நீங்கள் உலகத்தை மேற்கொள்வீர்கள். You will overcome the flesh. நீங்கள் மாம்சத்தை மேற்கொள்வீர்கள். Through Jesus, through the Spirit of life. இயேசுவின் மூலமாக ஜீவனுள்ள ஆவியினால் Be filled with His Spirit. அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவோமாக. Amen. If you want to experience such a life, abundant life and victorious life, இப்படிப்பட்ட ஜீவனை, இப்படிப்பட்ட பரிபூரணமான ஜீவனை, இந்த ஜெயங்கொள்ளுகிற ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களானால், Word of God says, ye beloved, build up yourselves on the most holy faith, pray in the Holy Ghost. கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, ஆகையால் பிரியமானவர்களே மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று. And keep
keep yourselves in the love of God. நீங்கள் உங்களை தேவனுடைய அன்பிலே காத்துக்கொண்டு Look for the mercy of God unto eternal life. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். Now as you pray in the Holy Ghost, நாம் இப்பொழுது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும் பொழுது you are building up yourself on that most holy faith that one day you will enter into that most holy place, into Zion and New Jerusalem. நீங்கள் உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். அதன் மூலமாக மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் ஒரு நாள் சீயோனில் புதிய எருசலேமில் நீங்கள் காணப்படுவீர்கள். Keep yourselves in the love of God. உங்களை தேவனுடைய அன்பிலே காத்துக்கொள்ளுங்கள். Make sure you're loving God wholly and loving one another too. நீங்கள் தேவனை முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறீர்களா என்பதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அது மாத்திரமல்ல, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Humble yourself and live in trusting the mercy of God. நாம் இப்படிப்பட்ட ஜீவியத்தை கட்டி எழுப்பிக் கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைப்போமாக. Oh, right now he's going to give you an anointing. இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தர போகிறார். Oh, so that you can experience that eternal life. அதன் மூலமாக நித்திய ஜீவனை அனுபவிக்க உதவி So that செய்கிறார். you can experience the reigning life. அதன் மூலமாக நீங்கள் ஆளுகை செய்கிற ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். Receive that anointing. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Speak in tongues. அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். Amen. As you surrender your members as servants to righteousness to do the will of God alone, நீங்கள் உங்களுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக அவருக்கு அடிமைகளாக நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது the Lord will fill you with his grace, abundant grace. கர்த்தர் தம்முடைய கிருபையினால், தம்முடைய அளவில்லாத பரிபூரணமான கிருபையினால் உங்களை நிரப்புவார். And through such grace, through such a life that is yielded to righteousness, அப்படிப்பட்ட கிருபையினால், அப்படிப்பட்ட ஜீவனால், அந்த நீதிக்கு ஏற்ற அந்த ஜீவனால் உங்களை அவர் நிரப்பும் பொழுது your life will be made holy. A servant, you will become whole. You will become servants unto holiness. நீங்கள் உங்களுடைய ஜீவியம் பரிசுத்தமாகும். நீங்கள் பரிசுத்தத்துக்கு அடிமைகளாக மாறிவிடுவீர்கள். You won't be a servant to the world and its lusts and uncleanness, or unto iniquity. You will be a servant unto holiness. நீங்கள் உலகத்துக்கோ பாவத்துக்கோ அக்கிரமத்துக்கோ உலகத்தில் இருக்கிறதான இச்சைகளுக்கோ நீங்கள் அடிமைகளாக இராமல் நீங்கள் பரிசுத்தத்துக்கே அடிமைகளாய் மாறிவிடுவீர்கள். Do you want that in your life? அந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டுமா? Do you want to be a servant unto holiness? நீங்கள் பரிசுத்தத்துக்கு அடிமைகளாக மாற விரும்புகிறீர்களா? Yield your members servants to righteousness unto God right now. உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். Say, I surrender, Lord, to do your will alone. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் நான் செய்வேன் என்று அடிமையைப் போல ஒப்புக்கொடுங்கள். Fill me with your abundant grace. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால், பரிபூரணமான கிருபையினால் என்னை நிரப்பும். And make me a servant unto holiness. என்னை பரிசுத்தத்துக்கு அடிமையாக மாற்றும் ஆண்டவரே. Fill me with your anointing, Lord. என்னை ஒரு அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. Such will see Jesus face to face. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க முடியும். They will be purified. அவர் உங்களை சுத்தமாக்குவார். You will see him face to face. அவரை நீங்கள் முகமுகமாய் தரிசிப்பீர்கள். Receive that grace. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive that anointing. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Let him transform you right now. அது இப்பொழுதே உங்களை மறுரூபப்படுத்தும். Amen. Amen.
such are being changed. Their corruptible life is becoming incorruptible. அப்படிப்பட்டவருடைய ஜீவியம் அழிவுக்குரிய ஒரு அனுபவத்திலிருந்து அழியாமை என்கிறதான ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறது. Oh, such will receive an incorruptible body at the rapture. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய வருகையில் அவர்கள் ஒரு அழிவில்லாத சரீரத்தை பெற்றுக் கொள்வார்கள். Receive this incorruptible life more and more. Yield yourselves servants to righteousness and to holiness. உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியின் அவயவங்களாக தேவனுக்கென்று அடிமைகளாக ஒப்புக் கொடுப்பதின் மூலமாக ஒரு அழிவில்லாத ஜீவனை இந்த பூமியில் இருக்கும் பொழுதே பெற்று அனுபவிக்க வேண்டும். You will reign with him in life. அப்படிப்பட்டவர்கள் அவரோடு கூட ஜீவனில் ஆளுகை செய்வார்கள். Through the grace of God. தேவனுடைய கிருபையினால் you will attain that immortality. நீங்கள் அந்த அழியாமையை சாவாமையை பெற்றுக் கொள்வீர்கள். What is that immortality? அது என்ன சாவாமை? Your body is going to transform into a body that will never die anymore. நீங்கள் கர்த்தருடைய வருகையில் உங்களுடைய சரீரம் மறுரூபம் அடையும். அது எப்படிப்பட்ட சரீரமா இருக்கும் என்றால் அதற்குள் இனி அழிவே இல்லை. Right now as the power of God is making you incorruptible. இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களை அழிவில்லாதவர்களாய் மாற்றுகிறது. The power of God is making you changing your body and healing your body. You are experiencing immortality too. இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் கிரியை செய்யும் பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கிறதான எல்லா வியாதிகளும் வெளியே போய் நீங்கள் அழிவில்லாமையை உணருவீர்கள். Right now the immortality is coming into you. அந்த அழிவில்லாமை அந்த சாவாமை உங்களுக்குள் இப்பொழுதே வருகிறது. Through the resurrection power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் இது உங்களுக்குள் நடக்கிறது. He is quickening your body, transforming your body, healing your body right now. இப்பொழுதே உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார், அதை மறுரூபப்படுத்துகிறார், அதை விடுதலையாக்குகிறார். He is healing your body with the power of resurrection. உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உங்களுடைய சரீரங்களை அவர் குணமாக்குகிறார். If you speak in tongues, நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசும் பொழுது the resurrection life will heal your body right now. உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுதே உங்களுடைய சரீரத்தை குணமாக்கும். Jesus is the Lord your healer. இயேசுவே உங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தர். Jesus is the Lord, the resurrection and the life. இயேசுவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான கர்த்தர். Receive that resurrection life. அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். Speak in tongues. அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். Speak in tongues. அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். Your healing is in the anointing of the Holy Spirit. இந்த அபிஷேகத்தின் மூலமாய் உங்களுக்குள் அந்த பரிசுத்தம் அந்த குணம் வந்து இறங்கும். You are being healed by the power of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். Be filled with the Spirit. அந்த ஆவியினால் நிரப்பப்படுவோமாக. Be filled with the Spirit. அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவோமாக. Amen. At the rapture, our body is going to be transformed in a moment, in a wink. கர்த்தருடைய வருகையில் நம்முடைய சரீரம் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் அது மறுரூபம் அடையும். Because the resurrection power is working now. இப்பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது நமக்குள் கிரியை செய்கிறபடியால் that is why we need that power now to heal our body. ஆகையினால் தான் அந்த வல்லமை இப்பொழுதே நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான வியாதிகளை குணமாக்க நாம் இடம் கொடுக்கிறோம். As you sanctify yourself, நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது in your spirit and soul, உங்களுடைய ஆவியில் உங்களுடைய ஆத்மாவில் as you yield your members to do the will of God and live unto holiness, உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுத்து அவருக்கென்று பரிசுத்தமாக ஜீவிக்க உங்களை ஒப்படைக்கும் பொழுது that body will be quickened by the resurrection power. அப்படிப்பட்ட சரீரம் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் அதுவும் உயிரோடு எழும்பும். No sickness can have power over that body. ஒரு வியாதிக்கும் அப்படிப்பட்ட சரீரத்தின் மேல் எந்த வல்லமையும் இல்லை. But you must believe in the resurrection power. ஆனால் நீங்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் விசுவாசம் வைக்க வேண்டும். What does the word of God say? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? The spirit of him that raised Jesus from the dead dwell in you. அந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் He that raised Christ from the dead shall also quicken your mortal bodies by his spirit that dwelleth in you. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்
அழிவுக்குரிய சாவுக்குரிய உங்களுடைய சரீரங்களையும் அவருடைய ஆவியினாலே அவர் உயிர்ப்பிப்பார். You must claim that. அதை நீங்கள் உரிமை பாராட்ட வேண்டும். You must believe Jesus is the Lord, the resurrection and the life. இயேசுவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். He possesses the power of resurrection. அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை உடையவராய் இருக்கிறார். How much power you need now? உங்களுக்கு எவ்வளவு வல்லமை இன்றைக்கு வேண்டும்? How much power you need now, he can supply you it. இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு வல்லமை வேண்டுமோ அத்தனை வல்லமையும் அவர் உங்களுக்கு இப்பொழுதே தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். How are you going to receive it? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? You believe it. அதை விசுவாசி. Speak in tongues. அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். Don't stop speaking in tongues. அந்நிய பாஷைகளில் பேசுவதை நிறுத்த வேண்டாம். He's transforming your body right now. இப்பொழுதே உங்களுடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துகிறார். He's healing your body right now. உங்களுடைய சரீரத்தை சுகமாக்குகிறார். Receive your healing. உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your healing. உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Today is the day of your healing. இதுதான் இன்றைக்கு தான் உங்களுடைய சுகமாக்குகிற நாள். The death of sickness is leaving your body right now. அந்த வியாதி, அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தை விட்டு நீங்குகிறது. Receive the resurrection life. உயிர்த்தெழுதலின் ஜீவனை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். Speak in tongues. அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். Amen. Now we are going to pray for this real deliverance for the entire world. இப்பொழுது முழு உலகத்திற்கும் ஒரு மெய்யான விடுதலை உண்டாக வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். The devil comes, the word of God says, when he comes, the word of God says one way, he will have to flee 7 ways. வேத வசனம் சொல்லுகிறது சத்துரு சாத்தான் ஒரு வழியாய் நமக்கு விரோதமாய் வரும் பொழுது அவன் 7 வழியாய் ஓடி போகிறான் என்று. For those who hear, hearken diligently to his voice and obey his commandments. அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் யார் கீழ்ப்படிகிறார்களோ the devil will come one way, he will flee 7 ways. அவர்களுக்கு விரோதமாக பிசாசு ஒரு வழியாய் வருவான் என்றால் அவன் 7 வழியாய் ஓடி போவான். There's another verse that says the right hand is become glorious in power and the right hand has dashed the enemy into pieces. இன்னொரு இடத்தில் விதமாய் சொல்கிறது அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய வலதுகரம் மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. அவருடைய வலதுகரம் அவருடைய தலையை நொறுக்கும். It will dash the enemy into pieces. அவருடைய வலதுகரம் சத்துருவை சுக்குநூறாக நொறுக்கி போடும். Pieces of one way, he will come 7 ways, he will flee scattered. ஒரு வழியாய் அவன் எழும்பி வருவான், ஆனால் 7 வழியாக அவனை கர்த்தர் சிதறடிப்பார். Right now we are going to pray for that. இப்பொழுது நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். Like we pray, Jesus commanded, say to this mountain, be thou cast into the sea. You go to the appointed place you came from. Don't bring this sickness and no power to come into this world anymore. இயேசு அந்த மலையை பார்த்து சொன்னாரே, இந்த மலையை பார்த்து விசுவாசத்தோடு சமுத்திரத்தில் போய் விழுங்கள் என்று கட்டளை கொடுத்தால் அது அப்படியே ஆகும் என்று சொன்னாரே, அதே போல நாம் இப்பொழுது அந்த வியாதிக்கு கட்டளை கொடுக்க போகிறோம். எந்த இடத்திலிருந்து நீ புறப்பட்டு வந்தாயோ அதே இடத்துக்கு நீ திரும்பி செல்ல வேண்டும். இந்த வியாதியை இனிமேல் இந்த தேசத்துக்குள் நீ கொண்டு வர கூடாது என்று நாம் கட்டளை கொடுக்க போகிறோம். He has given you power to command in his name. அவருடைய நாமத்தில் கட்டளை கொடுக்க உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Right now we are going to bind that spirit. இப்பொழுதே நாம் அந்த ஆவியை கட்ட போகிறோம். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Jesus said, oh, I have given you power, oh, to tread on serpents and scorpions and over all the power of the enemy. Nothing shall by any means hurt you. இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். Jesus said, I am Lord. All power is given to me in heaven and on earth. இயேசு சொல்லுகிறார், நான் தான் கர்த்தர். வானத்தின் கீழ் பூமியின் மேல் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. On the cross of Calvary, I destroyed that Satan, made him powerless. Now I have risen from the dead. I am Lord. சிலுவையின் மேல் நான் சாத்தானை முற்றிலும் அழித்து போட்டேன். அவனை வல்லமை அற்றவனாய் மாற்றி இருக்கிறேன். Now I am risen from the dead. I have all power in heaven and earth. I am Lord. நான் உயிர்த்தெழுந்து விட்டேன். இப்பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தான் ஆண்டவர், நான் தான் கர்த்தர் என்று சொல்கிறார். Through Jesus who is Lord.
இயேசுவின் மூலமாக. He is the Lord of hosts. அவர்தான் சேனைகளின் கர்த்தர். He has defeated Satan and all the armies of Satan through his death and resurrection. அவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் பிசாசையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அவர் அழித்து விட்டார். Binding the spirits from all over the world in Jesus' name. முழு உலகத்திலும் கிரியை செய்கிற இந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாம் கட்டப் போகிறோம். The name of the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தில். That command them to go to the place where he should go. அது எந்த இடத்திலிருந்து அந்த ஆவி புறப்பட்டதோ அதே இடத்துக்கு அது திரும்பி செல்ல முடியாது கட்டளை கொடுப்போமாக. With the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால். Let us all do that. நீங்கள் எல்லாரும் அதை செய்யுங்கள். Command it in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் அதை கட்டளையிடுங்கள். In the name of the Lord of hosts. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில். They have to obey Jesus' name. இயேசுவின் நாமத்தில். They will have to obey Jesus' name. அந்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்துக்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும். Amen. Now that is done. இப்பொழுது அது அப்படியே ஆயிற்று. The demons, the disciples came back and said, Lord, we beheld Satan fall like lightning from heaven. சீஷர்கள் வந்து இயேசுவிடம் சொன்னார்கள், ஆண்டவரே சாத்தான் மின்னல் போல் விழுகிறதை நாங்கள் கண்டோம். No, Jesus said that. இயேசு அப்படி தன்னுடைய சீஷர்களிடம் சொன்னார். Because the disciples said, Oh Lord, demons are subject unto us through thy name. சீஷர்கள் வந்து இயேசுவிடம் கூறினார்கள், ஆண்டவரே எல்லா பிசாசின் வல்லமைகளும் எங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. That Satan fell down from heaven when he was an angel. He was cast out from heaven. சாத்தான் அவன் ஒரு தூதனாக இருந்தான், ஆனால் மேலே இருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். Now at Calvary Jesus cast him out again. He says, now the prince of this world is judged and he is cast out. சிலுவையில் மறுபடியுமாக கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி அவர் நியாயம் தீர்த்து விட்டேன் என்று. I have cast him out. அவனை புறம்பே தள்ளி விட்டேன் என்று சொல்லுகிறார். Again when we pray now he is cast out now. மறுபடியும் நாம் ஜெபிக்கும் பொழுது அவன் மறுபடியும் புறம்பே தள்ளப்படுகிறான். He is being cast down. One day he is going to go forever into the lake of fire. அவன் கீழே தள்ளப்பட்டான், அவன் புறம்பே தள்ளப்பட்டான். ஒரு நாள் அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட போகிறான். Amen. Now we are going to pray. Let's praise God for the answer to that prayer. நாம் இப்பொழுது தேவன் நமக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். Amen. Hallelujah. Praise thee. Praise thee. Praise thee. Praise thee. Amen. Now this is another army we are going to fight against, the devil's army which is already defeated at Calvary. கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட இன்னொரு சத்துருவினுடைய சேனைக்கு விரோதமாக நாம் ஜெபிக்க போகிறோம். These are the principalities and powers of Satan. இது பிசாசினுடைய துரைத்தனங்களும் அதிகாரங்களும் என்று அழைக்கப்படுகிறது. Jesus, it is written, he spoiled principalities and powers. He's fully disarmed them. இயேசுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் பிசாசின் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு அவர் முற்றிலும் ஜெயித்தார். He has taken all their armor away from them. அவருடைய சகல ஆயுதங்களையும் அவனிடத்திலிருந்து அவர் உரிந்து கொண்டார். He has put them to open shame because he defeated them on the cross. அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவனை நிர்வாணமாக மாற்றி அவர் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். He triumphed. He took total victory of them through the cross. அவன் மேல் சிலுவையில் அவர் முழுமையான ஜெயத்தை எடுத்தது மட்டுமல்ல, how through his death he destroyed the devil and crushed his head. அவர் தன்னுடைய மரணத்தினால் அவனை ஜெயித்து அவனுடைய தலையை நசுக்கினார். He destroyed the devil and made him powerless. அவனை முற்றிலும் அழித்து அவனை வல்லமையற்றவனாய் மாற்றி விட்டார். Not only his head, all the demons, they have no more power, wisdom, authority. That is the head. அவனை மாத்திரமல்ல, அவனுடைய தலையை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லாமல் வல்லமை இல்லாமல் ஞானம் இல்லாமல் அவர் மாற்றி விட்டார். That is the head has been crushed. அவனுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. So he cannot work against the children of God. ஆகையினால் அவன் இனி தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது. The overcoming church, he cannot work against the overcoming church. ஜெயங்கொள்ள போகிறதான தேவனுடைய சபைக்கு விரோதமாக அவன் எந்த விதத்திலும் கிரியை செய்ய முடியாது. He cannot swallow the man child.
அவன் ஜெயம் கொள்ளுகிற ஆண் பிள்ளை அவன் விழுங்க முடியாது. We are going, those who are living that overcoming life, we are in the group that are overcoming him right now. நாம் தான் அந்த ஜெயம் கொள்ளுகிற சபையில், அந்த ஜெயம் கொள்ளுகிற கூட்டத்தில், அவனை மேற்கொள்ளுகிற கூட்டத்தில் நாம் காணப்படுகிறோம். Now we are going to claim that Jesus has fully disarmed the principalities and powers of Satan. இயேசு பிசாசை அவனுடைய மொத்த அதிகாரங்களையும் சிலுவையில் உரிந்து கொண்டார் என்பதை நாம் விசுவாசித்து அதை உரிமை பாராட்டும் பொழுது, he has triumphed over them in the cross, taken total victory. அவனை சிலுவையில் முற்றிலுமாக ஜெயித்து சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். He has destroyed him and crushed his head. அவனை முற்றிலும் அழித்து அவனுடைய தலையை நசுக்கினார். He has no more wisdom, power and authority. இனிமேல் அவனுக்கு ஞானம் இல்லை, அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை. By his resurrection also he won the perfect victory forever and ever. அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலினாலும் என்றென்றுமாய் ஒரு ஜெயத்தை அவர் சம்பாதித்திருக்கிறார். Jesus is by the rising from the dead, he was set down in the right hand of the Father by the mighty power of God. அவர் தேவனுடைய பலத்த வல்லமையினால், பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி அவர் மரித்தோரிலிருந்து எழும்பி இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். He is God, he is far above all the angels. அவர் எல்லா வானங்களுக்கு, எல்லா தூதர்களுக்கு மேலாக, far above every name in this world, that every authority in this world. இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா நாமங்களுக்கு மேலாக, இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா அதிகாரங்களின் நாமங்களுக்கு மேலாக, they have to obey Jesus even now. அவைகள் இன்றைக்கும் இயேசுவின் நாமத்திற்கு கீழ்ப்பட்டு போகத்தான் வேண்டும். Every knee shall bow, every tongue shall confess Jesus is Lord. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், எல்லா முழங்கால்களும் முடங்கும், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி. Not only that, all things are put under his feet when he arose from the dead by the power of God. அது மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய ஆவியினால் உயிர்த்தெழுந்த பொழுது சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. Forever and ever Satan and all the demons have been crushed under the feet of Jesus, destroyed forever. சாத்தானும் அவனுடைய மொத்த சேனைகளும் என்றென்றைக்குமாய் இயேசுவினுடைய பாதங்களின் கீழ் நசுக்கப்பட்டு விட்டது. Now when you claim that, நாம் இப்பொழுது அதை அறிக்கை செய்ய, அது உரிமை பாராட்டும் பொழுது, the word of God says, what is the exceeding greatness of his power to us were to believe. வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை, அவருடைய மகா மேன்மையின் வல்லமை என்னது என்பதை நாம் புரிந்து கொள்ள அவர் செய்வார். Amen. If we understand this, நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளும் பொழுது, the same power will work in us. அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். What will happen? என்ன நடக்கும்? All these demons will be crushed under our feet right now. இப்பொழுது எல்லா பிசாசின் வல்லமைகளும் நம்முடைய பாதங்களின் கீழ் நசுக்கப்படும். This is the spirit that is stopping all the meetings, hindering so many things all over the world. இந்த ஆவிதான் முழு உலகத்திலும் நம்முடைய கூட்டங்களை, ஆராதனைகள் எல்லாம் தடை செய்து கொண்டிருக்கிறது. Right now as you pray, இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, Jesus is the Lord of hosts. இயேசுவே சேனைகளின் கர்த்தர். Claim the victory he has won through his death. அவர் தன்னுடைய மரணத்தினால் சம்பாதித்த ஜெயத்தை உரிமை பாராட்டுவோமாக. You must tell Satan this. நீங்கள் சாத்தானை பார்த்து இப்படி சொல்ல வேண்டும், Satan, Jesus has fully disarmed you and your principalities and powers, taken total victory over you through the cross. பிசாசே, உன்னையும் உன்னுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையிலே முற்றிலுமாய் உரிந்து கொண்டு உன்மேல் அவர் சிலுவையில் பரிபூர்ணமாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்ல வேண்டும். He crushed your head. அவர் உன்னுடைய தலையை நசுக்கி விட்டார். He destroyed you. அவர் உன்னை அழித்து விட்டார். You don't have any wisdom, power and authority. இனி உனக்கு ஞானம் இல்லை, வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை. Then you get filled in the spirit. அதற்கு பிற்பாடு அபிஷேகத்தில் நிரம்புங்கள். The great exceeding greatness of his power will make the God of peace to bruise these devils under your feet. அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்குவார். The whole world will be set free right now. அதற்கு பிற்பாடு இப்பொழுதே முழு உலகமும் விடுதலையாக்கப்படும். Not only Paramakudi. பரமக்குடி மாத்திரமல்ல, Jesus is not Lord of hosts of Paramakudi alone. இயேசு பரமக்குடிக்கு மாத்திரம் சேனைகளின் கர்த்தராக வெளிப்படவில்லை. He is Lord of hosts of the whole universe. அவர் சேனைகளின் கர்த்தராக முழு உலகத்துக்கும் அண்ட சராசரத்துக்குமே தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். When you say the name of the Lord of hosts, நீங்கள் இயேசு சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது, say the victory Jesus has won, இயேசு சம்பாதித்த ஜெயத்தை உரிமை பாராட்டும் பொழுது, Satan is destroyed. அந்த பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான். You receive the anointing. நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Right now, the spirit will be destroyed. இப்பொழுதே அந்த ஆவி அழிக்கப்படும். Pray, pray. உரிமை பாராட்டுங்கள், உரிமை பாராட்டுங்கள். Amen.
Now we are going to get filled. You have command. You have told Satan is destroyed. He said he's crushed. Now as we get filled in the Spirit. நாம் சொல்லிவிட்டோம் பிசாசுனுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது, அவன் முற்றிலும் அழிந்து போய்விட்டான் என்று சொல்லிவிட்டோம். இப்பொழுது நாம் அபிஷேகத்தால் நிரப்பப்பட போகிறோம். God of peace is bruising this Satan and his principalities all over the world under our feet right now. இப்பொழுதே சமாதானத்தின் தேவன் பிசாசையும் அவனுடைய துரைத்தனங்களையும் அவனுடைய அதிகாரங்களையும் முழுவதுமாய் நம்முடைய கால்களின் கீழ் நசுக்க போகிறார். Be filled with the Spirit. அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோமாக. Be filled with the Spirit. அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படுவோமாக. Yes, God of peace has done that work. ஆம், சமாதானத்தின் தேவன் அதை செய்து விட்டார். He has sent the exceeding greatness of his power to us who believed. அவர் யாரெல்லாம் தங்களை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை அவர்களுக்குள் அனுப்பி இருக்கிறார். Now that Satan is crushed and his principalities and powers, not only in Paramakudi, not only in India, all over the world has been crushed under our feet. Shall we praise him? சமாதானத்தின் தேவன் பரமக்குடியில் மாத்திரமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் கிரியை செய்த பிசாசையும் அவருடைய துரைத்தனங்களை அதிகாரங்களை நம்முடைய கால்களின் கீழ் நசுக்கி விட்டார். ஆகையால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise God. ஸ்தோத்திரமனுவோம். Praise the Lord of hosts. சேனைகளின் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Hallelujah. 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 Amen. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவேளை காமனடியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கதா கிருபையாய் எங்களை நேசித்து எங்களுடைய ஜனங்களையும் தேசத்தை நேசித்து எல்லா தடைகளையும் அகற்றினீர். நாங்கள் உடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நேரமும் ஆராதிக்க கத்திரங்களுக்கு தந்ததான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஜீவித்து செய்து வருதான் எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வீட்டிருந்ததான இந்த காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வரும் ஆவியோடும் கருத்தோடுமே ஆராதிக்க எங்களுக்கு தந்ததான இந்த நாள் காய் நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோட பாடலின் பகுதியில் ஆங்கத்தை நீ பொறுப்படுத்தி நீ ஆசீர்வதித்தபடினால ஸ்தோத்திரம். பாட்டினாலுமே துதிக்க கதாவை துதினாலுமே மகிமைப்படுத்த கத்திருந்த காலவேளையில் எங்களுக்கு உதவி செய்தான கிருபைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியான இந்த காலவேளையில் எங்களோட மத்தியில் நீ கடந்து வந்து எங்களை ஒன்று கூட நீ பலப்படுத்தினீர், உயிர்ப்பித்தீர், அன்பினால் எங்களை நிரப்பினபடினாலுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் நாங்கள் கட்டப்பட்டு கதாவே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க முடியாய், சீயோன் எருசலேமாய் மாற்றப்பட முடியாய். இந்த காலவேளையுடைய ஜீவனால் எங்களை நிரப்பினபடினாலுமே நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கத்திர உதவி செய்தான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கதாவே கிரியை செய்தான எல்லா வல்லமையும் பிசாசின் கிரியைகளை கதாவே கல்வாரின் நசுக்கினீர். அந்த தலையை நசுக்கினபடினால் இந்த கல்வாரி ஜெயம் எங்களோடது, இயேசுவின் ஜெயம் எங்களோடதா இருக்கிறபடினால் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் சிங்காசன கத்திரங்களோடு நீ பேசும் ஆண்டவரே. பேசதான தாசனியோட கரங்கள் எடுக்க முடியாது நாங்கள் வேண்டுகிறோம். வாக்கு வல்லமை வாக்கு திறமைகளை கத்திர கொடுத்து வேதத்தில் மறந்திருக்கதான சத்தியங்கள் வெளிப்படுத்தும் கரங்கள் எடுக்கணுமே. கேட்கதான நாங்களும் ஆண்டவரை கத்தாவே தீர்க்கதை உட்கொண்டேன்னு சொன்ன பிரகாரம் நாங்கள் இந்த வசனங்களை சத்தியங்களை உட்கொள்ளத்தக்கதாய் கத்திரங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் வேண்டுகிறோம். உங்களோட வசனங்கள் கேட்கும்போது இந்தியாவோட உள்ளங்கள் திறக்கப்பட்டது போல அநேக உள்ளங்கள் திறக்கப்படத்தக்கதாய் கத்தர் கிரியை செய்ய முடியாது நாங்கள் வேண்டுகிறோம். இதாவே உடைய சமூகத்தில் கடந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கருத்து நாங்கள் தருகிறோம். ஒரு ஆயிலும் வந்தவொன்னு திரும்பி போகாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு விடுதலை பெற்றவர்களாய் கடந்து செல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் உதவி செய்யும். வரதடப்பட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்தந்த இடத்தில் கத்தர் நீ ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து இந்த சமூகங்களோடு கூட இருக்கட்டும். மாலை கூட்டத்தையும் பொறுத்து பொறுப்படுத்தி நீ ஆசீர்வதியும். எல்லாவற்றின் மூலமாக நாமும் மையப்படட்டும். வல்லமை கருத்து நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. Hallelujah.